என் அன்பு குழந்தா, உன் வாழ்க்கையில் நடப்பது யாவுமே உன் கைகளிலிருந்து நடக்கவில்லை. அனைத்துமே இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கைகளிலிருந்துதான் அது உன் கைகளில் சேருகிறது. இறைவன் தீர்மானிப்பதுதான் உன் கைகளில் வந்து சேர்கிறது என்பதை உணர்ந்து கொள், புரிந்தும் கொள். அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் வீணடிக்கப் போகும்படி நான் ஏதாவது செய்து விடுவேனா? அல்லது ஏதாவது நடந்தால் நான் பார்த்து கொண்டே இருந்து விடுவேனா? என்னால் எதுவுமே முடியவில்லை. நீங்கள்தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், நீங்கள்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவையும் கூற வேண்டும் என்று உரிமையோடு நீ என்னிடம் கேட்கும் பொழுதுதான் உனக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் மேலோங்கி இருக்கிறது. உன்னை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு மிக அதிகமாகவே தோன்றுகிறது. நீ உரிமையோடு உன் அப்பாவிடம் எப்படி கேட்பாயோ, உன்னுடைய தந்தையிடம் எப்படி கேட்பாயோ அப்படியே என்னிடமும் கேட்டுவிடு. நான் உனக்கு தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக அனைத்துமாக இருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், என்னாலுமே. எது நடந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதே, கண் கலங்கி விடாதே, வாழ்க்கையை தொலைத்து விடாதே. நீ கண்கலங்கிய விஷயம் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கத்தான் செய்கிறது. அந்த முடிவை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கண்டிப்பாக நான் உண்டு பண்ணுவேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் உயிர் மூச்சாக விளங்கும் என் குழந்தையே, நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. இன்பமும் துன்பமும் பகல் இரவு போலத்தான் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் நம் எண்ணப்படி பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் இருந்து நமக்கு தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் எண்ணம் போல் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வாழ்வும் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு செய்யும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக நல்லவையாகவே நடக்கும், நல்லவைகளாகவே நிகழும். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அன்பு மட்டுமே நிரந்தர சொத்தாக இருக்கும், நிம்மதியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொண்டாலே போதும், வாழ்வு இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடையதாக செய்யலாம். அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவே மாற்றும். நிறையோடு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இதயமாகவே இருக்கும். வேறு இன்பமே வேண்டாம், அது ஒன்றே போதும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிடலாம். எனவே நிறையோடு குறைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டாலே அந்த இறைவனே எப்பொழுதும் நம் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சின்னஞ்சிறு சந்தோஷங்களே போதும் நம் வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழலாம். ஒருவர் எவராவது தவறு இழைத்துவிட்டால் அவரை மன்னிப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டாம் குழந்தையே. அவர் உறவை இழக்காமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லையே. அதைவிடவா பெரிதாகிவிடப் போகிறது? நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவுதான். இந்த நிமிடம் நம்மிடம் இருப்பது அனைத்துமே அடுத்த நாள் காணாமல் போய்விடும், நம்மிடம் இல்லாமலும் போய்விடும். கனவு போல் ஆகும் வாழ்வு. கனவு போலத்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையும். எனவே இந்த நொடி, இந்த நிமிடத்தை
எவ்வளவு நிம்மதியாகவும் அனுபவித்து வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்வு நிம்மதியாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுக பற்றி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும். உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன். அப்படி இருக்கையில் என் வார்த்தையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ
அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விடவே முடியாது. நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்துக் கொண்டே இரு. என்னுடைய நாமஸ்மரணத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. யாரும் என்னை தடுக்கவே முடியாது. உனக்கு நல்லது செய்வதிலிருந்து என்னை யாருமே தடுக்கவே முடியாது. உனக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளிவிடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. நமக்கு எப்படி நல்ல பயன் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதையும் இலகுவாக நம்புவது சிலரின் இயல்பு. நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கையாக எதுவுமே இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. அவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கவே கூடாது. நம்பிக்கையோடு சந்தேகம் பயணித்தால் வீண் மன உளைச்சல் தான் உண்டாகும். நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். அந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கையாகவே மாறிவிடும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில், கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி.
வாழ்வதற்கான பயனை எப்படி அடையலாம் என்பதை சிந்தனை செய். அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு உலட்டிக்கொள்ளே இல்லாமல், மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல், உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது நிம்மதி தரும் செயல்களாக இருக்கிறதோ அந்த செயல்களை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே தானாகவே சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும். இதற்கு நானே சாட்சி. நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. தைரியமாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. எதற்கும் கோபப்படாதே. கோபம்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய எதிரியாகவே இருக்கிறது. கோபத்தை கைவிட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் போராட்டத்தில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை பயந்து கொண்டும் நம்பிக்கை இல்லாமலும் போராடிக்கொண்டும் வாழாமலேயே இருந்தால் என்ன பயன்? எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ அல்லது இப்படியே போய்விடுமோ என்று நினைத்து விடாதே. ஏனென்றால் எதையுமே மாற்றியமைக்க இறைவனுக்கு ஒரே ஒரு நொடி போதும். கண்ணமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை இறைவனுக்கு உண்டு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும், எதை எடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட, நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட, நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே. கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு, உன்னை சோதிப்பதற்கல்ல,
எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும், இத்தனை போராட்டமும், இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே. சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும் போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்பட தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டு விடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இது உன் சாயி ராஜாவின் ராஜ்யம். என் ராஜ்யத்தில் யாருக்கும் கவலை என்பது துளி கூட இருக்காது. கஷ்டம் என்பது வரவே வராது. துன்பம் என்பது மற்றவர்களையோ உன்னையோ உன் எண்ணத்தால் நீ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர உன்னுடைய செயல்கள் எதுவுமே, அதுவும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லாது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் உன்னுடைய மனதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயரத்தில்தான் கொண்டு சேர்க்கும் உன்னை. சில நிமிடங்களை மறக்கவும், சில நிமிடங்களை கடந்து போகவும் கற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறிவிடவில்லை. முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பதாலும் யோசித்து கொண்டே இருப்பதாலும் எதுவுமே மாறிவிடப் போவது அல்ல. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதால் வருவது வராமல் போய்விடுமா? வருவது நிச்சயமாக வந்துதான் தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நமக்குத்தான் வருமே தவிர இவர்கள் வேதனைப்படுகிறார்களே என்று மற்றவர்களுக்கு அது செல்லவே செல்லாது. எது வந்தாலும் தைரியத்தை இழக்காமல் இரு. என் ராஜ்யத்தில் யாருக்கும் கஷ்டம் என்பதே இருக்காது. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் நல்லவர்களையும் கருணையான மனம் படைத்தவர்களை மட்டும்தான் தேடி தேடி பிடித்து கொள்கிறேன். அப்படித்தான் உன்னையும் என் பக்கம் இழுத்திருக்கிறேன்.
பறவையின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை சூழ்நிலைகளுக்கும் காரணக்கர்த்தா நானே என்கிற போது உன் மனதில்தான் இத்தனை குழப்பம். தேவையில்லாததையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இல்லாமல் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக இரு. உன் மனம் போல் உன் வாழ்வும் மங்களகரமாகவே இருக்கும். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும்.